கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை என்ற தலைப்பிலே இன்றைய மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கே பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். அநேக நேரங்களில் அப்படி ஒரு விசுவாசத்தில் கடந்து வர அளவுக்கு முடியாத சூழ்நிலை குறைஞ்சிடுச்சு. ஆனால் இவனுக்கு ஆண்டு சொல்கிறார், நீ விசுவாசி கூடுமானால் ஆகும், விசுவாசனுக்கு எல்லாமே கூடும். அதான் அந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கும் போது அவங்க எல்லாவற்றையும் செய்ய ஆண்டு வளர்கிறார்கள். இங்கே யாருன்னு பார்த்தாக்கா, அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவர் நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்போது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். ஆனால் நீ மத்திய 10ஆம் அதிகாரம் முதல் வருஷம் பார்த்தாக்கா, அந்த அசுத்தாவில துருத்தவும் அங்கே வியாதியை குணமாக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதிகாரம் கொடுத்துட்டார். ஆனால் அது அபியாசப்படுத்த முடியல. சீசருக்கு கொண்டு வந்தேன், அவங்களாம் முடியாமல் போச்சுன்னு சொல்கிறார். ஆண்டவர் உடனே அங்கே சொல்கிறார், அவர் பிரிவுத்தமாக விசுவாசம் சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் ஒருத்தர் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். எது வரைக்கும் நான் அவங்களோடு கூடவே இருப்பேன், நான் தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அதிகாரத்துக்கு நான் கொடுத்துட்டேன், ஏன் நீங்கள் பயன்படுத்தினுக்காரு. நீங்கள் அதாங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் விசுவாசனுக்கு எல்லாம் கூடும். ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் முடியாத காரியம்லாம் ஒன்றும் இல்லையே. விசுவாசம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரணும். அங்கே பார்க்கும்போது அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அழுக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகவலை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது கொண்டு உண்டாயிற்று என்றான். இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தனியிலும் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். சிறு வயதே நடக்குது. அப்போ எவ்வளோ டாக்டரை பார்த்துக்கலாம், எவ்வளோ பேர் தெரிஞ்சவனை சொல்லிக்கலாம், எப்படியாவது செய்திருக்கலாம். ஆனால் ஒன்றுமே முடியல. இன்று கூட ஒருவேளை எத்தனை டாக்டர்கள் நான் பார்த்தங்க, சில பேர் ஜெபம் பண்ணாங்க, உண்மைதான். ஆனால் இன்னும் அவளுக்கு முழுமையான சுகம் கிடைக்கல. சொல்லும்போதோ இந்த இயேசு உன்னோடு பேசுறதுக்கு வல்லவராகிறார். அங்கே இயேசுவை நோக்கி, நீ விசுவாசி கூடுமானால் ஆகும், விசுவாசனுக்கு எல்லாம் கூடுன்றார். இதுதான் ரகசியம். இவ்வளோ பேர் எல்லாம் போய் பார்த்தவங்க சொல்கிறது கரெக்டுப்பா, ஜெபம் பண்ண கரெக்டு. ஆனால் இன்னைக்கு தான் நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும், விசுவாசனுக்கு எல்லாம் கூடும் சொன்னார். அப்போ தான் அவன் தகப்பன் சொல்கிறான், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இப்போது விசுவாசிக்கிறப்பா இல்லை, என் அவிசுவாசத்தை எடுத்து போடு. இன்னைக்கு அப்படியே நம்ம 100 விசுவாசத்தை சொல்லிட முடியாது. சில நேரங்கள் இறங்கி தான் அப்படி தான் நடக்குது. ஆனால் இன்னைக்கு ஆமாண்டே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசத்தை நீ எடுத்து போடுன்னு சொன்னாக்கா, இன்றைக்கும் அவர் எடுத்து போடுறதுக்கு கர்த்தர் வல்லவர்கள். அப்படி சொன்ன பிறகு தான் அப்போது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிட்டேன் என்று அதை அதற்றினார். கர்த்தர் இன்னைக்கும் அவர் விசுவாசிகளை அவர் அதட்டுறார், துரத்துறார். அது மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமார் வெளிப்பட்டார். இன்று கூட பிசாசின் கிரியை இருக்குதான். சில பேரால் நடக்கவே முடியாது. அங்கே ஒரு காரணம் இருந்தால் இன்னொரு காரியம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா பிசாசின் கிரியை தான். ஆனால் அதை அழிக்கும்படிக்கு தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பிசாசை அதற்றினார். அது போயிடுச்சு. அப்போது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்க செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான்.
இந்த நாளிலையும் செத்துட்டான் போல இருக்குப்பா. அந்த அளவுக்கு பிசாசு அலைக்கழித்து அவனை கீழே தள்ளிட்டு போயிடுச்சு. ஆனால் இயேசு தூக்கி எடுத்தார். அவன் உயிரோடு தான் இருக்கிறான். இன்றைக்கும் ஜீவனோட தேவன் நமக்கு ஒரு எந்த காரியம் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம், அந்த காரியம் விடுதலை கொடுக்க என் தாப்பம் வளர்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பூமியின் சோடுமான ஆவி சிறு வயதிலிருந்தே இவனுக்குள்ளே இருக்குது. அடிக்கடி தீயிலும் தண்ணியிலும் விழுந்துடுறாப்பா. சீசரை கொண்டு வர முடியல. நீ ஏதாவது செய்யக்கூடாது செய்யணும் போது அப்பா இறக்கின் பிதா இறக்கத்தில் ஐஸ்வரம் பண்ணுகிறே அன்றையே மனத்துருகிறவே என் தாப்பனுடைய வாழ்க்கையிலே மனதுருகி எப்பா அன்றே அந்த பிசாத்தை அதட்டி அந்த பிள்ளைக்கு சுகத்து கொடுத்தீங்களே, பலத்தை கொடுத்தீங்களே, அந்த தாப்பனார் ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்தீங்களே. கோடி சோத்திரையா சோத்திரையா சோத்திரையா. இன்றைக்கி ஆண்டரே மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும். எந்த அளவுக்கு இன்றைக்கி விசுவாசம் இல்லாதான் இருக்கிறோம். இன்றைக்கி விசுவாசத்தை கூட்டி தாரும் கர்த்தாவேன் போதோ அப்படியா விசுவாசத்தை கூட்டி கொடுத்து நான் விசுவாசித்து ஜெயம் பெற உங்களுடைய நான் மயம் பெற நீதாமோ இயேசு கருத்து இயேசு ஜெபத்திலும் நல்ல பிதாவே. ஆமாம்.